இல்ல இந்த நேரத்துல நம்ம ஒண்ணு பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். நம்மளே பல பேட்டிகள்ல பேசியிருக்கோம். நீங்க முதல்லே சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த. ஏன்னா அந்த நபர் அந்த கட்சிக்குள்ள என்டர் ஆனோனே சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தைரியம் இருந்தா, தில் இருந்தா எங்க தலைவரை தொட்டு பாருங்க. தலைவர் வீட்டு வாசப்படியை தொட்டு பாருங்க அப்படின்னு தலைவர் வீட்டு வாசப்படியை நாங்க ஏன்டா தொடுறோம், தலைவனை எங்க வர வைக்கிறோம் பாடுறா அப்படின்னு சொல்லி அடிச்சு அடியில் எங்க வர வச்சிருக்காங்க. அந்த சவால்லாம் திமுகக்கு தானே சார், பாஜகக்கு இல்லையே? அதைத்தான் விட மாட்டாங்கன்றல. பாஜக தூக்கி தொட்டு பாருன்னா இந்நேரம் திகார் ஜெயில தான் இருந்திருக்கும் 2 பேருமே. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. ஜனநாயகன் வெஸ் பராசக்தி மோத இருந்துச்சு. இந்த பராசக்தியினோட ப்ரொடியூசர் கூட நேத்து இப்போ ஜனநாயகன் வெர்சஸ் பினநாயகன் இந்த 2 தான் இப்போ போட்டியே. ஜனநாயகனா பினநாயகன். ஜனநாயகன்றது சிபிஐ கேஸ், பினநாயகன் படம் வந்து ஜனநாயகன். இந்த 2 தான் மோதல். இப்போ சிபிஐயோட மோதி ஜனநாயகன் ஜெயிக்கிறாரா, இல்லை ஜனநாயகனோட மோதி சிபிஐ ஜெயிச்சு பினநாயகன் ஜெயிக்குதான். இதுதான் இப்போ கிளைமேக்ஸ் என்னன்றது தான் இப்போ பார்க்கணும்.